சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சஞ்சயை பயங்கர கோவமா டிஎஸ்பி திட்டிடுறாங்க. அதனால சஞ்சய் ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தா சஞ்சய் கார்ல சுத்தமா காத்து இல்ல, ஆறுமுகம் தான் அந்த காத்தை இறக்கி விட்டுருக்காங்க. என்ன சார், இந்த ஆறுமுகத்துக்கிட்ட மோதுனா உங்களுக்கு கடைசியில என்ன கதின்னு பாத்தீங்களா? இனியாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே கோவமா சஞ்சயை வெறுப்பேத்தி விட சஞ்சய் நடந்துகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பைரவி எதுக்காக சஞ்சயோட கார்ல இருக்க டயர்ல இருக்க காத்த கழட்டி விட்ட, இப்படி எல்லாம் பண்ணாத, இங்க பார் சஞ்சய் எந்த அளவுக்கு நேர்மையானவன் தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்க அவன் நேர்மையானவன் சொல்லிட்டு அவன் எப்படி எல்லாம் லஞ்சம் வாங்குறான், என்னெல்லாம் பண்றான்றது உனக்கு தெரியுமா? எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், அதனால கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போயிடுறாங்க பைரவி. அடுத்ததான் நம்ம சிவா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சேர்ந்து டாக்டர் இந்த காஃபி பொடி நான் அன்னபூரணியத்தை ஏதோ கூப்பிட்டாங்க, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சேர்ந்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சிவா கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் டாக்டரே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பதான் நீ நான் உன்னை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணலன்ற விஷயத்த பெரியம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் டாக்டரே, நீ தான் என்னுடைய பிறந்த நாள் வரைக்கும் உனக்கு டைம் எடுத்துக்கோ, அது வரைக்கும் என் மனசுல இல்லைன்ற ஒரு விஷயம் நானாவே விலைக்கு போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, உன் பிறந்த நாள் இன்னும் வரலையேன்னு சொல்றாங்க. அதுக்காக என் பெரியம்மாவோட முகத்தை பார்க்க முடியாத குற்ற உணர்ச்சியில என்னால் இருக்க முடியாது, நீ இப்பவே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட சிந்து சரி டாக்டரே, உனக்கு நான் சொல்லணும்னு தோணுதுன்னா கண்டிப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன உன்னை என்னையும் பிரிச்சுடுவாங்க, இருக்கட்டும் டாக்டரே, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அத்தை என்னையும் உன்னையும் பிரிச்சு அடுத்த நிமிஷமே உயிர் போயிடும், நான் விஷத்தை குடிச்சு செத்துடுவேன்னு சொல்லிட்டு அங்க அழுதுகிட்டே சிந்து சொல்லிட்டு ஓடி போறாங்க. இது எல்லாமே சிவாவுடைய கனவு. சிவா யோசிச்சு பாக்குறாங்க, என்ன எனக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொல்லிட்டு பெட் பக்கத்துல பாக்குறாங்க. சிந்துவை காண்டோம். உடனே சிந்துவை தேடி பதறி போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல சிரப் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. தொண்டை த்ரோட் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு சிரப் குடிக்கிறாங்க. உடனே சிவா அதை தட்டி விட்டு, சிந்து இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ விஷம் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, நான் விஷம் குடிக்கிறேன்னா? இல்லையே, எனக்கு ட்ரோத் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு சிரப் தான் டாக்டரை குடிக்கிறேன், அதையும் தட்டி விட்டேன்னு சொல்றாங்க. என்ன டாக்டர், ஏதாவது கனவு இது கட்டிடலான்னு சொல்றாங்க. இல்ல, நீ விஷம் குடிக்கிற மாதிரி கனவு கட்ட, அதுதான், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. டாக்டர், என்ன டாக்டர் இது? சரி, நான் நாளைக்கு உனக்கு வேற சிரப் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிவா இப்படி கனவு வந்துச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்கிருந்து போறாங்க. உடனே சிந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன இது, டாக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் மேல அன்பு பாசம் எல்லாம் வருது, அவரோட பிறந்த நாளைக்குள்ள கண்டிப்பா அவர் மனசுல இடம் பிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.